வரலாறை சற்று திருப்பி பார்ப்போமா? இப்பொழுது 18ஆம் நூற்றாண்டு. பிரிட்டிஷ் அடக்குமுறையில் இந்தியா மூழ்கி போயிருந்தது. உயிர் தியாகம் செய்த ஒரு பெண்ணின் கதை இது. அவர் பெயர் குயிலி. சிறு வயதிலேயே வீரத்திற்கு பெயர் பெற்றவள். வீரத் தமிழ் பெண்மணியாக ராணி வேலு நாச்சியாரின் நம்பிக்கையான தளபதியாக உயர்ந்தாள். ஆங்கிலேயர்கள் ஒரு கோயிலை ஆயுத கிடங்காக மாற்றி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த குயிலியின் உள்ளம் கொதித்தது. இதை அழித்தே ஆக வேண்டும் என்று எண்ணம் அவளுக்குள் பிறந்தது. தன்னுடைய உயிரை பணையாக வைத்து ஓர் அபூர்வ திட்டத்தை தீட்டினாள். அவள் தன்னையே எண்ணெயில் நனைத்து கோயிலுக்குள் நுழைந்தாள். ஏராளமான வெடிகுண்டுகள் குவிந்து கிடந்தன. ஒரு கணம் யோசிக்காமல் அவள் தீ மூட்டிக்கொண்டு வெடிகுண்டுகளை நோக்கி பாய்ந்தாள். முழு ஆயுத கிடங்கும் வெடித்து சிதறியது. எதிரிகள் அதிர்ச்சியில் வீழ்ந்தனர். இதற்கு பிறகு வேலு நாச்சியாரின் படைகள் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து சிவகங்கை சிம்மாசனத்தை மீட்டார்கள். இன்று நாம் மறக்கக்கூடாது. குயிலி தீயாக மாறிய ஒரு தமிழச்சி. அறிவோம் நாம் வரலாறு.